அதிமுக பாஜகவோடுதான் கூட்டணி அமைக்கும். இது அனைவரும் அறிந்த உண்மை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். அத்துடன் மாதவிடாய் காரணம் காட்டி பள்ளி மாணவியை தனியே அமர்த்தி தேர்வு எழுத வைத்திருப்பது கடும் அதிர்ச்சி அளிக்கிறது. அதற்கு பொறுப்பானவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகிறார். முதலில் பாஜக ஒரு கூட்டணியை உருவாக்கட்டும். பாஜக தமிழக தலைவரை மாற்றப் போகின்றனர் என்றதும் யாரை அடுத்து நியமிக்கப் போகின்றனர் என்ற பதற்றம் அக்கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. கட்சி தலைவரை மாற்றுவதாக இருந்தாலே பதற்றப்படும் ஒரு கட்சிதான் 2026 தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போகிறதா? நகைப்புக்கு உரியதாக உள்ளது. தமிழகத்தில் கூட்டணி உருவமாக இயங்குகிறது என்றால் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டுமே. அதிமுக பாஜகவோடுதான் கூட்டணி அமைக்கும். பாஜக அதிமுக இல்லாமல் தேர்தலை சந்திக்காது. இது அனைவரும் அறிந்த உண்மை. பாஜக அதிமுக கூட்டணி அமைத்தால் அதில் அதிமுகவிற்கு எந்த விதத்திலும் பயன் தராது. ஏற்கனவே ஒரு தேர்தலை சந்தித்து அதில் பாடம் கற்றுள்ளனர். ஆனாலும் அதிமுகவிற்கு வேறு வழியில்லை, சேர்ந்து படுகொலியில் விழப்போகிறது என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றும் அரசாக திமுக உள்ளது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். கூட்டணியில் பலம் வாய்ந்த கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் செயல்படுவதற்கான பணிகளை மாநிலம் முழுவதும் செய்து வருகிறோம். கோவையில் மாணவி ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மக்களை ஏமாற்றும் அரசாக திமுக உள்ளது. கஜானாவை நிரப்ப அரசே டாஸ்மாகை திறந்து வைத்துள்ளது. சட்டம் ஒழுங்கு சீரில்லாத நிலையில் தமிழக அரசு தோல்வியடைந்துள்ளது. மும்மொழி கொள்கை, நீட் தேர்வு என தவறான பிரச்சனைகளை மக்களிடம் திணித்து அரசியல் செய்கிறது. தமிழகத்தில் இருமொழி கொள்கையை அனைத்து பெற்றோரும் எதிர்க்கிறார்கள். திணிப்பு இல்லாமல் 3வது மொழியை கற்க வேண்டும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு. வகுப்பு வாரிய சட்டத்தில் ஏழை எளிய முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க செய்யும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் இது அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்றும் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். தமிழக, கேரள, கர்நாடக மாநிலங்களின் முச்சந்திப்பு வனப்பகுதியில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் இல்லை என்று தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக டிஜிபி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாவோயிஸ்ட் இயக்கத்தினர் முச்சந்திப்பு வனப்பகுதியில் 2013ஆம் ஆண்டில் ஆயுதங்களுடன் கண்டறியப்பட்டனர். அதைத் தொடர்ந்து தமிழகம், கேரள, கர்நாடக மாநிலங்கள் ஒருங்கிணைந்து இடதுசாரி பயங்கரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த சிறப்பு இலக்கு படை, சிறப்பு செயலாக்க குழு, நக்சல் எதிர்ப்பு படை அமைத்து தேடுதல் வேட்டை நடத்தின. தற்போது தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவின்படி ஐஜி மயில்வாகனன் தலைமையில் கேரள மாநிலம் வயநாடு, கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர், தமிழக நீலகிரி மாவட்டங்களில் 2 வெவ்வேறு வனப்பகுதியில் கூட்டு வன தேடுதல் வேட்டை சமீபத்தில் நடைபெற்றது. அப்போது மழை பொழிவும் ஆபத்தான விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் காணப்பட்டன. ஆனாலும் தேடுதல் வேட்டை சிறப்பாக நடைபெற்றது. தேடுதல் வேட்டையில் சந்தேகத்திற்கு இடமான இடதுசாரி பயங்கரவாதிகளின் நடமாட்டம் கண்டறியப்படவில்லை. தொடர்ந்து எல்லை பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்று அவரது அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் நகைக்கடன் வாங்கியவர்கள் மாதந்தோறும் வட்டி செலுத்த வங்கிகள் தரப்பில் நெருக்கடி கொடுக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அரசு தேர்வுகள் இயக்ககம் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களிடம் பாரபட்சமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களின் பணியிலும் ஊக்க ஊதியத்திலும் தேர்வுத்துறை பாரபட்சத்துடன் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வீட்டிலிருந்து வேலை, முதலீட்டு வழிகாட்டுதல் என மனிதர்கள் தொடர்பு கொள்வது போல சமூக வலைதளங்களில் மோசடி கும்பல் சாட்போட்கள் பயன்படுத்துவதால் எச்சரிக்கை அவசியம் என்று தமிழக காவல்துறை மற்றும் சைபர் கிரைம் எச்சரித்துள்ளது. வளரும் டிஜிட்டல் யுகத்தில் சைபர் குற்றங்கள் பெருமளவில் அதிகரித்து வருகின்றன. பெரும்பாலான சைபர் குற்றங்கள் முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் வாயிலாக வரும் செய்திகளுக்கு நாம் பதிலளிப்பதால் துவங்குகிறது. இந்த மோசடிகள் ஆன்லைனில் வீட்டிலிருந்து வேலை செய்யலாம், தொழில் துவங்க ஆலோசனைகள் வழங்குகிறோம் என்ற வகையில் நடைபெறுகிறது. இது போன்ற லிங்குகளை தொடர்பு கொள்ளும் போது மறுமுனையில் மனிதர்கள் போல பேசுவது சாப்ட்போட் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட சாதனமாக இருக்கலாம். சமீப காலமாக வங்கிகள் மற்றும் நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கும் குறைகளை தீர்க்க
ஷார்ட் போர்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை மோசடி செய்பவர்களாலும் பயன்படுத்தப்படுகிறது. சைபர் குற்றவாளிகள் நம்பத்தகுந்த வகையில் ஷார்ட் போர்டுகளை பயன்படுத்தி தனிநபரின் தனிப்பட்ட தகவல்களை திருடுகின்றனர். இதனால் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பான்மையாக உள்ள எஸ்சி, எஸ்டி, ஓபிசி வகுப்பினர் உள்ளிட்டோர் காங்கிரஸை ஆதரிக்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மும்பை பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய குற்றவாளியான ராணாவை 18 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க என்ஐஏவுக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை துணை பிரதமராக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அஸ்வினி குமார் கூறியுள்ளார்.